வெல்கம் டு நீட் யூஜி தமிழ். திஸ் இஸ் கார்த்திக் ஃப்ரம் மதுரை. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2018 இருந்து மதுரையில் வந்து ஒரு எஜுகேஷனல் கன்சல்டன்சி வந்து நம்ம ரன் பண்ணிக்கிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோயம்புத்தூர்ல வச்சிருந்தோம், அதுக்கப்புறம் மதுரையில் இருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் அப்ராட்ல ஓவராலாக பார்த்தீங்கன்னா மெடிக்கலோடைய கெரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் நான். ஸோ கவுன்சிலிங் 7 வருஷமா கொடுத்துருக்கேன். ஸோ யூஜி மட்டும் கிடையாது, பிஜிக்கு வந்து நம்ம தான் வந்து தமிழ்நாட்டில் ஒரு 5 இயர்ஸாக வந்து கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நீட் யூஜி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்க்கு இந்த வருஷம் வெயிட் பண்ணக்கூடிய பேரண்ட்ஸ் அண்ட் கேண்டிடேட்ஸ் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் கெரியர் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா நம்ம கீழே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்கோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே வந்து நீட் பிஜி உடைய கவுன்சிலிங் கைடன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸாக கொடுத்துருக்கோம். ஸோ எம்டி எம்எஸ் அதுக்கப்புறம் எம்டிஎஸ் டிஎன்பி டிப்ளமோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல்ல யூஜி அண்ட் பிஜி கொடுத்துருக்கோம். அதே மாதிரியா சித்தா ஆயுர்வேதா இன்னொன்று ஹோமியோபதி நேச்சுரோபதி ஸோ இந்த கோர்சஸ்க்கும் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரியா ஆயுஷோடைய பிஜி கோர்சஸ்க்குமே நம்ம கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ தொடர்ந்து வந்து நம்மளுடைய சேனல்ஸ் நிறைய சேனல்ஸ் இருக்கு, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க வந்து நம்மளை பத்தின ஒரு இன்ட்ரோ வீடியோ தான் வந்து, ஏன்னா இதுவரை நம்ம ஃபேஸை வந்து ரிவீல் பண்ணி போட்டதில்லை. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஸோ தொடர்ந்து வந்து உங்களுடைய ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ். வெல்கம் டு நீட் யூஜி தமிழ். திஸ் இஸ் கார்த்திக் ஃப்ரம் மதுரை. இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். தயவு செய்து வந்து நம்ம சேனல் போற வீடியோக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜூன் 4ஆம் தேதி வந்து நீட் ரிசல்ட் வெளியிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் நீட் ரிசல்ட்ல நிறைய குளறுபடிகள் வந்து நடந்துச்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நீட்டோடைய எலிஜிபிலிட்டி கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆனது, டாப் ஸ்கோர் வந்து 720 மார்க் நிறைய மாணவர்கள் எடுத்தது, 718 719 மதிப்பெண் எடுத்த 2 பேருடைய மதிப்பெண்ல சந்தேகங்கள் இருந்துச்சு. அதே மாதிரியே கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு, ஒரே சென்டர்ல அதிக மதிப்பெண்கள் எடுத்தது, இந்த மாதிரி வந்து நிறைய குளறுபடிகள் வந்து நடந்துச்சு. அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா 2 சென்டர்ல வந்து 200 கொஸ்டின்ஸ் 2 சென்டர்லுமே பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட அந்த கேள்வித்தாள் கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா டோட்டலி சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி நிறைய கேஸ் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோட்டஸ்ட் பண்ணாங்க, கேஸ் போட்டாங்க. இந்த கேஸ் வந்து இன்னைக்கு 11 மணிக்கு மேல சுப்ரீம் கோர்ட்ல ஹியரிங் வந்துச்சு. இந்த ஹியரிங்ல என்ன ரிப்ளை பண்ணிருக்காங்கன்னா, என்டிஏக்கு வந்து உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு நோட்டீஸ் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த நோட்டீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப இந்த கேஸுக்கான அந்த நான் சொன்னேன் பாத்தீங்களா கிரேஸ் மார்க் போட்டது, அதே மாதிரி ஒரே ஸ்கோர் எடுத்தது, ஸோ இந்த மாதிரி வந்து பல தரப்புல வந்து கேஸ் போட்டதுக்கு உடனே வந்து என்டிஏ தரப்புல இருந்து இதற்கான பதில் வந்து விளக்கம் அளிக்கணும். இந்த கேஸை வந்து மறுபடியும் வந்து ஜூலை 8க்கு மேல ஹியரிங் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் ஹியரிங். இன்னொன்று முக்கியமான அப்டேட் என்னன்னா, நீட் கலந்தாய்வுக்கு தடை விதிக்க மறுப்பு, அதாவது நீட்டோடைய கவுன்சிலிங் நடத்துறதுக்கு எந்த ஒரு தடையும் வந்து விதிக்கலைன்ற மாதிரியும் இப்ப அப்டேட் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோவுடைய கருத்தை வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா கீழே சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட்.